வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அகலியாபாய் ஹோல்கர். இவர்களுடைய பிறப்பு மே 31, 1725 சவுண்டி கிராமத்தில் ஹைதராபாத், தற்போது மகாராஷ்டிரா என்று அழைக்கப்படும் அந்த மாவட்டத்தில் ஆகஸ்ட் 13, 1795 இந்தூர், இந்தியாவில் 1766 முதல் 1795 வரை மராட்டிய கூட்டு அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்த மால்வா பிரதேசத்தின் ஆட்சியாளராக இருந்தார். அந்த காலத்தில் இந்திய அரசியலை வழிநடத்திய சில பெண்களில் இவரும் ஒருவர். முதலில் ரீஜெண்டாகவும் பின்னர் மத்திய இந்தியாவின் மகேஷ்வர் என்று இந்தூரில் அதன் இடங்களை கொண்ட ஹோல்கார் வம்சத்தின் ஆட்சியாளராகவும் பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் ஹோல்கர் வம்சத்தின் உச்சமாக கருதப்பட்டது. அவர் தனது பரோபகாரத்திற்காகவும் குறிப்பாக பல இந்து கோயில்களை கட்டியதற்காகவும் அறியப்பட்டார். அவர் புண்ணிய ஷலோக், புனித மந்திரங்களைப் போல தூய்மையானவர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் திருமணம். அகல்யாபாய் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் இன்றைய அகில்யா நகர் மாவட்டத்தில் உள்ள சவுண்டி அல்லது சோண்டி கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை மான்கோஜிராவ் ஷிண்டே அந்த கிராமத்தின் பாட்டீல் தலைவர் என்பதற்கு சமமானவர். அந்த காலத்து பெண்கள் பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் அவர் அகல்யாபாய்க்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். அகல்யாபாய்க்கு 8 வயதாக இருந்தபோது மால்வா பிரதேசத்தின் அதிபரும் பேஷ்வா பாலாஜி ராவின் மராட்டிய படையின் தளபதியுமான மல்ஹர் ராவ் ஹோல்கர் அகல்யாபாயை தனது கிராமத்தின் கோயில் சேவையில் கவனித்தார். அவரது உடல் தோற்றத்தால் ஈர்க்கப்பட்ட மல்ஹர் ராவ் அப்பொழுது 10 வயதுடைய தனது மகன் கண்டேராவ் 1723-54 உடன் தனது திருமணத்தை ஏற்பாடு செய்தார். அப்பொழுது அந்த காலத்தில் குழந்தை திருமணம் பொதுவானது. 1745ஆம் ஆண்டில் அவர் மாலே ராவ் என்ற மகனை பெற்றெடுத்தார். 1748ஆம் ஆண்டில் முக்தாபாய் என்ற மகள் அவருக்கு பிறகு வந்தார். 1754ஆம் ஆண்டு கும்பேர் முற்றுகையின் போது நடந்த போரில் காண்டாராவ் பீரங்கி தாக்குதலால் கொல்லப்பட்டார். அக்கால மரபுகள் அகல்யாபாய் தனது கணவரின் இறுதி சடங்கில் உயிருடன் தன்னை எரித்து கொள்ள வேண்டிய இந்து மதத்தில் ஒரு நடைமுறையான சதியை செய்வதாக கூறின. ஆனால் மல்வர் ராவ் அவ்வாறு செய்வதை தடுத்து நிறுத்தினார். அவர் அவளுக்கு அரசியல் கலை மற்றும் போரில் பயிற்சி அளித்தார். அவர் சார்பாக இராணுவ பிரச்சாரங்களை மேற்கொண்டார் மற்றும் பயிற்சி பெற்ற வில்வித்தை வீரராக ஆனார். மல்ஹர் ராவ் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் அரசு விவகாரங்களையும் நடத்தினார். மல்ஹர் ராவ் மற்றும் அகிலாபாயை இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்ட கடிதங்கள் அவரது திறன்களையும் அறிவையும் வெளிப்படுத்துகின்றன. மல்ஹர் ராவ் 1766இல் இறந்தார். அவருக்கு பிறகு அகல்யாபாயின் மகன் மலேராவ் ஆட்சிக்கு வந்தார். இருப்பினும் மலேராவ் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த 1 வருடத்திற்குள் இறந்தார். ஆண் வாரிசு இல்லாத நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருந்த அகல்யாபாய் ஹோல்கர் குலத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து அரியணையில் அமர்த்துமாறு அறிவுறுத்தப்பட்டார். அமைச்சர் கங்காதர் ஜேஷ்வந்தின் இந்த ஆலோசனை பிந்தியவரின் பதவியை பெற்றிருக்கும். ஆனால் அகல்யாபாய் இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு மற்ற மராட்டிய தலைவர்களிடம் ஹோல்கர் சமஸ்தானத்திற்கு தனது உரிமையை, அப்பொழுது ஒரு பெண் என்பதால் அங்கீகரிக்கப்படவில்லை, அதிகரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். பேஷாவாரிடமிருந்து ஒரு கடிதம் விரைவில் வந்தது. அவளுடைய திறன்களை அங்கீகரித்து அவரது ஆதரவை உறுதி செய்தது. ஆட்சி. அகல்யாபாய் மல்ஹராவின் வளர்ப்பு மகன் துகோஜிராவ் ஹோல்கரை ஹோல்கர் படையின் தளபதியாக நியமித்தார். அவர் அடுத்த 28 ஆண்டுகள் அவருக்கு சேவை செய்தார். 4 பட்டாலியன்களை உருவாக்குவதன் மூலம் தனது படையை நவீனமயமாக்க உதவுவதற்காக 1792ஆம் ஆண்டில் பிரெஞ்சுக்காரர் செவிலியர் டொட்டெரெனக்கை அவர் நியமித்தார். ஆனால் அவரது மரபு அவரது ராஜதந்திரம் மற்றும் நிர்வாக திறன்களிலும் கட்டுமான திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதிலும் உள்ளது. அவரது ஆட்சி அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தால் குறிக்கப்பட்ட ஹோல்கர் வம்சத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. அந்த காலத்தின் மற்றொரு விதிமுறையை மீறி அகல்யாபாய் பர்தா பெண்களை தனிமைப்படுத்துதல் என்ற வழக்கத்தை கடைபிடிக்கவில்லை. தனது குடிமக்கள் அனைவரையும்
அணுகக்கூடியவராகவும் மக்கள் தன்னை அணுகக்கூடிய தினசரி விசாரணைகளை நடத்துபவராகவும் அவர் அறியப்பட்டார். குடிமக்களின் தகராறுகளில் நீதி மற்றும் நடுவர் மன்றங்களை நிறுவினார். அந்த காலத்திற்கு வழக்கத்திற்கு மாறாக அகல்யாபாய் தனது மகளை போர்க்களத்தில் வீரம் காட்டும் ஒரு சாதாரண மனிதருக்கு திருமணம் செய்து வைத்தார். அகல்யாபாய் பல கோட்டைகள், சாலைகள், கிணறுகள் மற்றும் ஓய்வு இல்லங்களை கட்டவும் உதவினார். மகேஸ்வரை, அதாவது சிவபெருமானின் உறைவிடம், தனது தலைநகராக மாற்றினார். மேலும் பல கைவினையாளர்கள், கலைஞர்கள் மற்றும் சிற்பிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கினார். தனது எல்லைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் கூட மத நினைவு சின்னங்களை ஆதரித்தார். மேலும் முகலாய பேரரசர் அவுரங்கசீபின் உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்ட வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலையும் அவுரங்காபாத்திற்கு அருகில் உள்ள கிருஷ்ணவேணீஸ்வர் கோயிலையும் மீண்டும் கட்ட உதவினார். மகேஸ்வரில் ஒரு ஜவுளி தொழிலை அவர் நிறுவியதாக கூறப்படுகிறது. இது இன்று வரை நெய்யப்படும் மகேஸ்வரி புடவைகளுக்கு வழிவகுத்தது. அகல்யாபாயின் மரணத்திற்கு பிறகு துகாஜிராவ் ஹோல்கர் பதவியேற்றார். அவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மகன் ஜஸ்வந்த் ராவின் ஆதரவில் பதவி விலகினார். 1804ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடன் தோற்கடிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து சமாதானம் ஏற்படும் வரை சுதந்திரமாக இருந்த கடைசி ஹோல்கர் ஆட்சியாளராக ஜஸ்வந்த் ராவ் இருந்தார். மகேஸ்வர் கோட்டையின் பிரதான நுழைவாயிலில் அகல்யாபாய் துவோர் கதவு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது பிரதான ஹோல்கர் அரண்மனைக்கு வழிவகுக்கிறது. அவரது முன்னாள் சின்னமான சிம்மாசனம் இன்றும் எஞ்சியுள்ளது மற்றும் பட்டு விதானத்துடன் கூடிய எளிய தாழ்வான மர நாற்காலிகளையும் பல சாலைகள் மற்றும் இடங்களுக்கு அவரது நினைவாக பெயரூட்டப்பட்டுள்ளது. சமூக சீர்திருத்தவாதி விட்டல் ராம்ஜி ஷெண்டே 1873-1944 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்பட்ட சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்காக ஒரு பள்ளியை நிறுவிய போது புனேவில் உள்ள அதன் கட்டிடத்திற்கு அகல்யாபாய் ஹோல்கருக்கான அகல்யா ஆசிரம் என்று பெயரிடப்பட்டது. இந்தூர் விமான நிலையத்திற்கு தேவி அகல்யாபாய் ஹோல்கர் விமான நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்தூரில் உள்ள தேவி அகல்யா விஸ்வவித்யாலயா மற்றும் சோலாப்பூரில் உள்ள புண்ணியாஷலை குலோக் அகல்யா தேவி ஹோல்கர் பல்கலைக்கழகம் ஆகிய 2 பல்கலைக்கழகங்களும் அவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளன. 1827 முதல் 1830 வரை பம்பாய் மாகாணத்தின் பிரிட்டிஷ் ஆளுநராக இருந்த ஜான் மால்கம் 1823ஆம் ஆண்டு தனது ஏ மெமோரியர் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா அகல்யாபாய் என்ற புத்தகத்தில் அழைக்கப்படுகிறார். என்ற புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கரை பற்றி விரிவாக எழுதினார். ஜவஹர்லால் நேரு தனது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் அவரை ஒரு குறிப்பிடத்தக்க பெண் என்று விவரித்தார். 2002ஆம் ஆண்டில் அரவிந்த் ஜுவல்லேக்கர் லோக்மாதா அகல்யாபாய் மக்களின் தாய் என்ற சுயசரிதை எழுதினார். அகல்யாபாய் மேடை மற்றும் திரைக்காகவும் நாடகமாக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டில் அகல்யாபாய் ஹோல்கரின் வாழ்க்கையை நாடகமாக்கிய மாதா ஸ்ரீ மதிப்புக்குரிய தாய் என்ற நாடகம் முன்னாள் மக்களவை இந்தியாவின் 2 சபை நாடாளுமன்ற கீழ்சபை சபாநாயகர் சுமித்ரா மகாஜனால் இந்தியாவில் எழுதி வெளியிடப்பட்டது. 2021ஆம் ஆண்டில் அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட புண்ணியாஷல் லோக் அகல்யாபாய் என்ற இந்தி தொலைக்காட்சி தொடர் சோனி எல்விஜி சேனலில் ஒளிபரப்பப்பட்டது. இப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த இந்த அகல்யாபாயை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் பகிருங்கள்.